சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலத்தில் நாம் சிந்திப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். இன்றைக்கு புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் நாள் சட்டமன்றம் தொடங்கியது. எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. அதுல உதயநிதியுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது, உதயநிதி பொறுப்பேற்கிற போது விஜயனுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது, எல்லாம் எதிர்துருவ அரசியல். இரண்டு இளைஞர் படையோட எப்படி இருக்காங்க, சட்டமன்றத்தில் எப்படி இருந்ததெல்லாம் காலையில காட்சிகளா நம்ம பார்த்தோம். அது முடிந்த கையோடு இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் என்ற செய்தி பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டுச்சு. அது இன்னைக்கு சந்திப்பு முடிந்திருக்கு. வைகோ அவர்களை சந்தித்திருக்காரு. அடுத்தபடியாக சீமான் அவர்களையும் சந்திப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, நாகரிக அரசியல் வெளிப்பாடு, இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிகழ்ச்சிகள் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்ல விஜய் இதை ஏன் மேற்கொள்றாரு நீங்க பார்க்கிறீங்க? இதனுடைய அரசியல் பின்புலம் என்னன்னு நீங்க பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்ச்சி இப்படித்தான் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட முடியாது. ஜெயலலிதா அம்மையார் முதல்வர் இருந்த வரைக்கும் இப்படி ஸ்டாலின் போய் பார்த்தபோது கூட அவங்க மரியாதையை நடத்தலை. அதுதான் உண்மை. ஒரு கசப்பு உருவாக்குனது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையிலேயே அந்த கசப்பு இருந்தது. தனிநபர் விரோதத்தின் காரணமாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இவர் அண்ணா காலத்தில் அவர் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் காமராஜை போய் பார்த்தார். அந்நேரம் காமராஜ் ஒருத்தர் தான் அடுத்த சைடில் இருந்தார். மற்ற எல்லாரும் இவங்க கூட இருந்தாங்க. ராஜாஜி, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் இவங்க கூட இருந்தாங்க. இவர் போய் பார்த்தாரு. அந்நேரம் காமராஜர் அவருக்கு வாழ்த்து சொன்னார். நான் தைரியமா ஆளுங்கன்னு சொன்னேன். நான் கொஞ்ச நாளைக்கு இன்னும் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த வார்த்தையை காப்பாற்றினார். அவர் ரொம்ப நாள் காப்பாற்றலை. அவர் 3 மாதம் இன்னும் பேசாமல் இருப்பினார். இடையிலே சில விஷயங்களை பார்த்தோன்னு இல்லை நான் பேசி தந்தீரன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஆனால் கண்ணியம் காத்தார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சட்டமன்றத்திலேயே கருத்திருமன் அந்நேரம் சட்டமன்ற காங்கிரஸ் உடைய சட்டமன்ற தலைவராக இருந்தார். எஸ்ஜி விநாயகம் சட்டமன்ற துணைத் தலைவராக இருந்தார். சர்வசாதாரணமா அண்ணா கூட இவங்க 2 பேரும் கனிந்த குரல்ல சட்டமன்றத்துக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஒரு தடவை அண்ணாவுக்கு சில உடல் உபாதைகள் இருந்தன. மூச்சு திணறல் ஏற்பட்டு அவரால் ரொம்ப வாசிக்க முடியாத நிலைமை இருந்தது. அவர் வாசிக்க வேண்டிய ஒரு அறிக்கையை பற்றி கருத்திருமன் ஒரு அவசர பிரேரணை கொண்டு வந்தார். ஒரு அர்ஜென்ட் அர்ஜெனி ஒன்று கொண்டு வந்தார். அவர் சொன்னார், எல்லா உறுப்பினர்களுடைய மேஜையிலும் இந்த அறிக்கை வைக்கப்பட்டு விட்டது. எனவே முதல்வர் இதை வாசித்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இட் மே பி ட்ரீட்டட் ஆஸ் ரெட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு அவங்க கண்ணியம் காத்தாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க. சட்டமன்றத்தில் கொஞ்சம் எதிரும் புதிருமா இருந்திருந்தாலும் அடுத்து இவர் விஜய் எல்லாரையும் போய் பார்க்கறதுங்கிறது நிச்சயமா ஒரு நல்ல சமிக்ஞை தான், சந்தேகமே இல்லை. அங்கே போன போது இவரும் உதயநிதியும் ரொம்ப அன்போடு அவரை வரவேற்றிருக்கிறார். அதாவது வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை பண்பு குறையாமல் வரவேற்க வேண்டும்ங்கிறதுக்கான இலக்கணத்துக்கு இலக்கியமாக உதயநிதியும் இருந்திருக்கிறார் மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி இவர் எல்லாரையும் போய் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இவரை பார்த்துருக்காரு. பெரியார் திடலில் வீரமணி ஆசிரியரை ஏற்கனவே பார்த்துட்டாரு. அடுத்து இப்போ முன்னாள் முதல்வரை பார்த்துருக்காரு. இந்நாள் எதிர்கட்சி தலைவரையும் பார்த்துருக்காரு. அடுத்து வைகோவை பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு. நான் கேள்விப்பட்டது திருமாவளவனையும் சந்திக்க போகிறார் அப்படின்னு. ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காரு. அதையும் தவிர சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்கவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்ககிட்டையும் ஆலோசனைகள் கேட்கறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த பண்பு. மிஸ்ஸஸ் காந்தி இறந்த பொழுது ஜோதிபாசு சொன்னார், முக்கியமான தேசிய பிரச்சனைகளில் பிரதமர் உங்கள் அன்னை என்னை கலந்து ஆலோசித்தது உண்டு. நீங்களும் அப்படி ஆலோசிக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு ராஜீவ்காந்திக்கு அவர் சொன்னார் அந்த நேரத்தில். அது மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் இது மாதிரி கலந்து ஆலோசிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா அதன் காரணமாக அது மாதிரி கலந்து ஆலோசிப்புங்கிறது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான். அதனால இதை நான் வெறும் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கல. இது ஸ்ட்ராட்டஜியும் தான். அரசியல்வாதிக்கு எல்லாமே அரசியலும் தான். ஆனால் அரசியலாட்டும் நான் பார்க்கவில்லை. ஒரு தனி மனித நேயம், தனி மனித பண்பு அப்படிங்கிறத முன்னிறுத்தி முதல்வர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இதுல முதல்வர் விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், ஒரு அரசியல் காரணங்களும் இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, குறிப்பா அவரையே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். விஜயனுடைய பிரச்சாரங்கள் தான் திமுகவை இன்று எதிர்கட்சி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் வர விருந்தினரை வீட்டுக்கு அழைத்து வீட்டு வாசல் வரைக்கும் கையை பிடித்து உள்ள கூட்டிட்டு போய் சால்வ போறது இருக்கு இல்லையா,
இது நம்ம எப்படி பார்க்கலாம்? இதுதான் ஸ்டாலினுடைய பண்பா? இல்ல எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல இது 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 ஆமா, இதுதான் முதல்வருடைய பண்பு. இவர் மட்டும் இல்ல. விஜய் இன்று முதலமைச்சர். நான் வந்து இந்த தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். கட்டாயமா இது தமிழ் பாடம் ஒரு கட்டாய பாடமாக இருக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டுல வந்து சிரமம் இல்லை. சட்டம் போட்டும் பலன் இல்லை. அப்படிங்கிற விஷயமா முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் வந்து சந்திக்கிறதுக்குன்னு போயிருந்தேன். இன்னும் சில விஷயங்களும் என்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு அவர் நேரம் கொடுத்திருந்தாரு. நான் போயிருந்த போது 2 விஷயங்கள் குறிப்பிடத்தக்க விஷயங்கள். அவர் வந்து நான் உட்கார்ந்திருந்தேன் 10 நிமிஷம் தாமதம் வந்தேன். எனக்கு கொடுத்த நேரத்த விட 10 நிமிஷம் தாமதம் வந்தாரு. வந்தவுடனே முதல்ல சொன்னது இது மாரி குடும்ப நண்பர் இது குடும்பத்தோட வந்திருந்தாரு. அதனால கொஞ்சம் தாமதமாச்சு. இது அவருக்கு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு முதல்வருக்கு எத்தனையோ வேலை இருக்குன்னு நம்ம நினைப்போம். அத பத்தி ஒரு பெருசாவே நினைக்க மாட்டோம். அண்ட் ஐ அம் அ நோபடி. ஐ அம் நாட் இன் த ஸ்கீம் ஆஃப் கவர்ன்மென்ட் திங்ஸ். ஐ அம் அன் இண்டிவிஜுவல். தமிழ் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஏதோ சொன்னாரு. சொல்லிட்டு கூர்ந்து நான் சொல்றதெல்லாம் கவனிச்சு கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்க சொல்ற மாரி இப்ப முதல்வர் வந்து வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்ன்னு சொல்றீங்களே, என்னையும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பினார். நானே வந்து அவர்ட்ட சொன்னேன். உங்களுக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான வேலையில இந்த 2 மணித்துளி கூட உங்களுக்கு முக்கியமானது தானே அப்படின்னு. இல்ல 2 மணித்துளிகள் எனக்கு அருமையானவை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். 2 2 பேருடைய அப்ரோச்சையும் பாருங்க. அதனால பை நேச்சர் ஹி இஸ் எ வெரி கர்டியஸ் பெர்சன். இவங்க ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவர் 85 சட்டமன்ற உறுப்பினர் 85ன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு போலையா? போனாரு. ம். போகணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. ஆனா இவர் போனாரு. ஆனா அவங்க இவர் சரியா நடத்தல. அது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. ஆனா இவர் போனாரு. எப்பொழுதுமே ஹி இஸ் மோர் இன் த மோல்ட் ஆஃப் அண்ணா. அவர்ட்ட ம். இருந்த அந்த மாதிரியான குணநலன்கள் இவர்ட்ட அதிகமா உண்டு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல இந்த அசெம்பிளி நிகழ்ச்சியில பார்க்கிற போது, அதிமுக இன்றைக்கு 2 பிளவுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு அதிமுக உருவாகி இருக்கு. அது 30, 33 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணிய தலைமையா ஏத்துக்க தயாரா இருக்காங்க. அவங்க அதுல இருந்து பிரிந்து போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க. அதுல இருந்து ஒரு 8 அமைச்சர்கள் உருவாக போறாங்கன்ற செய்திகள் கசிந்த வண்ணமாக இருக்கு. ஒரு 2 நாட்களாகவே. இவங்க போனா இ- அமைச்சர் பதவி எதிர்பார்த்து தான் போவாங்க. வேலுமணி குரூப் ம், அங்க போனா அமைச்சர் பதவியையும் எதிர்பார்த்து தான் போவாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ம், சிக்கல் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 2/3 வந்து வெளியில போனா தான் அது வந்து அங்கீகரிக்கப்படும். அது கட்சி பிளவு என்று ம், அங்கீகரிக்கப்படும். இவங்களுக்கு ம், 47 பேர் இருக்காங்க. 47ல 2/3ங்கிறது 32. இவங்க 30 பேர் போயிருக்காங்க. இவர் ம், வந்து ம், கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் இவர் வந்து சொல்ல முடியும். எங்கள் கட்சியிலிருந்து இவங்க வந்து அ கட்சி டிசிப்ளின மீறி போயிருக்காங்க. இவங்கள வந்து அ டிஸ்மிஸ் பண்ணிருங்கன்னு குடுக்க முடியும். அந்த காலத்துல ஓபிஎஸ் வந்து அது மாரி எதிர்த்து வாக்களிச்ச போது, டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு குடுத்துருக்க முடியாது. ரொம்ப நாளா உங்களுக்கு தெரியும். அங்க என்னென்ன கட்பட்லாம் நடந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். இப்ப டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு குடுக்க முடியும். ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, அப்படி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு 233 இன்னைக்கு இருக்கு. இன்னும் ஒண்ணு ஏன்னா, திருச்சியில வந்து எலக்ஷன் நடக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து 233 மெம்பர் இருக்காங்க. இதுல 30 பேர் போயிட்டாங்கன்னா, 203 பேர் தான் இருப்பாங்க. 203 பேர்ல மெஜாரிட்டி வந்து 152 தான். 203ல மெஜாரிட்டி 152 தான். அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இதுல 234ல 30 பேர் போறாங்க. 203ன்னா 102 தான் மெஜாரிட்டி. 203 தான். ம், ம். சரியா? 102 தான். இப்ப இவங்ககிட்ட வந்து ஏற்கனவே வந்து 107 பேர் இருக்காங்க. ஆமா. டிவிகே. 107 பேர். அப்ப இவங்க ம், வந்து தே என்ஜாய் மெஜாரிட்டி. அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா இதுதான் சிச்சுவேஷன். ம், ம். அதனால இவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பார்க்கணும். அவங்க வந்து பிரிஞ்சு போறதுன்னா 2/3 மெஜாரிட்டியோட அவங்க போணும். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த 30 ஓகே. பேருங்கிறது 2/3 கிடையாது. 32 தான் 2/3. ஒருவேளை இப்படி நடக்கலாம். நடந்துச்சு அப்படின்னா, இந்த காங்கிரஸ், 17 இன்னைக்கு விசிக, கொடுத்தவங்கள சிபிஎம் இப்படி ஆதரவு தேவையில்லைல்ல. ஆமா தேவையில்லை. அவருக்கு அந்நியம் தேவையில்லை. அடுத்து வந்து என்ன ஆகும்? அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த டிஸ்மிஸ் பண்ணப்பட்டால், இது எல்லாம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். அவங்கள வந்து ம், சபாநாயகர் வந்து உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டார்ன்னு சொல்லி வைங்க. அவங்க உடனடியா உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கிடையில அங்க ம், தேர்தலும் அனௌன்ஸ் பண்ணலாம். நீக்கப்பட்டால் தேர்தல் அனௌன்ஸ் ம், பண்ணலாம். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணா இன்னைக்கு உள்ள பாப்புலாரிட்டில விஜய்க்கு வந்து அந்த 30 சீட்ல வந்து 15 சீட்டாவது வர்றதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அப்படி ம், 15 ம். வந்துச்சுன்னா வந்து 107ம் 15ம் 122 ஆயிருது. தன்னந்தனியாவே மறுபடியும் இவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும். அந்த நிலைமையை வந்து இவர் எடப்பாடி விரும்ப மாட்டார். அதனால சமரசம் பண்றதுக்கு என்ன வழின்னு சொல்லி யோசிப்பார்.
ஆனா இவங்க வந்து விடாப்பிடியா இருந்து இன்னும் 2 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பலம் இழந்து போய் விடுவார். இது பிஜேபியுடைய விருப்பம். அதாவது ஏடிஎம்கே உடைக்கணும். உடைச்சாச்சு. இன்னைக்கு உடைச்சாச்சு. எடப்பாடியை பலவீனப்படுத்தணும். ஏன் எடப்பாடியை பலவீனப்படுத்தணும்? ஏன்னா இவங்க சொல்ற எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் இஷ்யூ எல்லாத்துலயும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் அவர் தலையாட்டினார். சிஏஏ, ஃபார்மர்ஸ் லா இது எல்லாத்தையும் தலையாட்டினார். ஸ்டேட் இஷ்யூன்னு வந்தபோது அந்த 7.5% மெடிக்கல் காலேஜில் வந்து இவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துலயுமே ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோட்டா கொடுத்தாருல. அது முதல்ல கவர்னர்ட்ட தான் சொன்னாரு. நீங்க கையெழுத்து போடுங்க. கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னாரு. கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல, நீங்க என்இபி அக்செப்ட் பண்ணீங்க, நான் கையெழுத்து போடுறேன்னு கண்டிஷன் போட்டாரு. இவர் என்ன பண்ணாரு? இவர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டார். அப்போ அதே மாதிரி 28 சீட்டு கொடுத்தாரு பிஜேபிக்கு. எந்த சீட்டு கொடுத்தாரு? எங்கெல்லாம் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி சீட்டா பெரும்பாலும் கொடுத்தாருன்னு பிஜேபி ஆளுங்களே சொன்னாங்க. எங்களுக்கு அதிகமான ஆதரவு உள்ள கோயம்புத்தூர், சென்னை, கன்னியாகுமரியில எங்களுக்கு அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்ப விதின் த ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல அவர் விட்டு கொடுக்க மாட்டார். எடப்பாடி பிஜேபி விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்ப உறுதியா இருக்கு. அப்ப அவர் வந்து பலவீனப்படுத்தணும். இப்ப இந்த 30 பேர் போனதுங்கிறதே அவருக்கு பலவீனம் தான். அவருக்கு இன்னும் சில பலவீனங்கள் அவரா உருவாக்கிக்கிட்ட பலவீனங்கள் இருக்கு. இதை ஏறக்குறைய ஒரு கவுண்டர் பார்ட்டி ஆக்கி விட்டது. அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்து வன்னியர் கொடுத்து அது மூலம் முக்குலத்தோரை தனிமைப்படுத்தினது. அவருக்கு என்னென்ன பிரச்சனை என்னன்னா எடப்பாடி கூட தான் முழு முதல்வராக கட்சியில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை சாதிச்சிட்டாரு. ஆனா அதை சாதித்ததன் மூலம் கட்சியை பலவீனப்படுத்தி விட்டார். ஒரு ஆள் தமிழ்நாடு பார்ட்டியா இருந்தது இன்னைக்கு குறுகிருச்சு அந்த பார்ட்டி வந்து. அப்ப இந்த நிலைமையில வந்து அவர் பலவீனப்பட்டு விட்டார். இன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சீன் தன்னுடைய கட்சியில் வந்து பலமா இருந்தார். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சீன்ல இன்னைக்கு இரலவெண்ட் ஆயிட்டார். அடுத்து இவங்க 30 பேர் போனது அவரை இன்னும் பலவீனப்படுத்துது. அடுத்து வந்து ஒரே வழி என்னன்னா மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கணும். நீக்கினா இவங்க சேர்ந்துக்கிடுவாங்க மறுபடியும். ஏன்னா இவங்கள ஒருத்தர் தான் பொதுச் செயலாளர் ஆவார். இத்தனை சாத்திய கூறுகள் இருக்கின்றன. அந்த காலத்துல சினிமா பாட்டு புத்தகத்துல வந்து சினிமா கதை சுருக்கம் போட்டிருப்பாங்க. போட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு மீதியை வெண்திரையில் காண்க அப்படின்னு எழுதி முடிச்சிருவாங்க. அது மாதிரி இத்தனை சாத்திய கூறுகள் இருக்கின்றன. மீதியை எதிர்காலத்தில் பார்ப்பீர்கள். அவ்வளவுதான். முதன்மை எதிர்கட்சியா இருக்கக்கூடியது திமுக. அதனுடைய எதிர்கட்சி தலைவராக இன்று உதயநிதி இருக்காரு. இன்று சந்திப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ரைவல்ரி அப்படின்றது, அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ஒரு எதிர்கட்சியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஊடகமா நேற்று உதயநிதி கூட ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஊடகமாக நாங்க செயல்பட போறோம், மக்களுக்கு ஒரு ஊடகமாக எதிர்கட்சியாக நாங்க இருக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் கேட்கிற போது ஜெயலலிதா பாணியில ஒரு எதிர்கட்சிகளை முடக்கிற வேலையில இல்ல கைது நடவடிக்கைகள் வேலையில வந்து விஜய் இறங்குவாரா, இல்ல அதெல்லாம் எப்படி நடக்க போகுது, இல்ல உதயநிதி அதை எப்படி தாக்கு பிடிக்க போறான்னு பாக்குறீங்க? உதயநிதி எதிர்கட்சி தலைவராக சொல்றேன். பாலாஜி என்கிட்ட ஜோசியம் எல்லாம் கேட்காதீங்க. அவர் என்ன செய்ய போறாரு இதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அவர் இப்ப போறதை பார்த்தா ஒரு பண்பான ஒரு முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதை செயல் வடிவத்தில் காமிக்கிறாரு. இன்னொன்றுங்க, எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் இப்போ முதல் நாள் வந்து இந்த இது என்னாச்சு, தமிழ் வாழ்த்தை வந்து 3ஆவதா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு அபரேஷன். இது நடந்திருக்க கூடாது. ஆனா உடனடியா விஜய் திட்டமிட்டு இதை பண்ணாரு நான் நினைக்கல. அவருடைய அட்வைசர் சரியில்லை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த உதாரணமா இந்த வந்தே மாதரம் வந்து தேசிய பாடலாகவும் ஜனகணமன தேசிய கீதமாகவும் யாரால் அங்கீகரிக்கப்பட்டது? இதே பல பேருக்கு தெரியாது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து இந்த ரெண்டையும் அங்கீகரிச்சது. அந்நியாரம் சொன்னாங்க ஃபங்க்ஷன்ல வந்து இரண்டையும் பாடுவதென்றால் தேசிய பாடல் முதலிலும் தேசிய கீதம் இரண்டாவதாகவும் பாடப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அதையே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. போன பிப்ரவரி மாதம் ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, வந்தே மாதரமும் தேசிய கீதமும் எந்த ஆர்டர்ல இருக்கணும்னு சொன்னாங்க. தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3ஆவதா இருக்கணும்னு சொன்னாங்களா? சொல்லலையே. இவங்களா தான் அந்த டிசிஷன் எடுத்தாங்க. அதனால இது ஏற்பாட்டாளர்களுடைய குழப்பம், சந்தேகமே இல்லாம. ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கக்கூடாது, கவர்னர் விரும்பினாரு, ஏன் ஃபங்க்ஷன் விரும்பினாரு, அதனால நடந்துருச்சு, இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் கவர்னருடைய ஃபங்க்ஷன் கிடையாது. குழப்புறாங்க. இது அரசு விழா. அரசு விழா. முதல்வர் பதவியேற்பது என்பது அரசு விழா. கவர்னர் வர்றதுனால இந்த ஆர்.என். ரவி இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் போன இடமெல்லாம் நான் தான் அப்படின்னு இருந்தாரு. அப்படியெல்லாம் கிடையாது. சட்டம்னு ஒன்று இருக்கு, மரபுன்னு ஒன்று இருக்கு, விதிகள்னு ஒன்று இருக்கு. இது எல்லாத்துபடியும் பார்த்தா இது ஒரு அரசு விழா.
அதனால இவங்க வந்து டிட்டர்மிண்டா சொல்லியிருந்திருக்கணும். ஆனா இதுல ஏற்கனவே ஒரு வருத்தம் தெரிவிச்சதுனால பின்னாடி வந்து சரி செய்வாங்கன்னு சொல்லி நம்புவோம். இதை வந்து நான் வந்து இந்த எடுத்த எடுப்புலயே அவங்களை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லணும், ஆக்ரோஷமா பேசணும்னு நான் நம்பல. சரி, ஒரு தப்பு நடந்துருச்சு, இனிமே தப்பு நடத்தாதீங்கிறதோட அதை பாஸ் பண்ணிடணும், கடந்து போய் விடணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, வந்தே மாதரம் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி முதல்ல அங்கீகரிச்சிருந்தது. அதே மொத்தம் 6 ஸ்டான்ஸா இருக்கு. அதே 2 ஸ்டான்ஸா பத்திகள்னு சொல்லுவோம். அதே 2 பத்தியத்தை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியும் அங்கீகரிச்சிருந்தது. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இருந்த நேரத்துல இந்த ஹோல் இந்தியாவுக்கு ஒரே பீப்புள்ஸ் பாடி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான். அந்நேரம் நமக்கு வந்து பார்லிமெண்ட்டும் கிடையாது, அந்நேரம் நமக்கு வந்து ஸ்டேட் அசம்பிளிஸும் கிடையாது. இப்போ இந்த கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வந்து 6 ஸ்டான்ஸாவையும் சேர்ந்து பாடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 6 ஸ்டான்ஸாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்நேரம் பெரிய விவாதம் நடந்துச்சு. யாரெல்லாம் விவாதத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அபுல் கலாம் ஆசாத், ரவீந்திரநாத் டாகூர். இந்த ரவீந்திரநாத் டாகூர் தான் 1921 17 முதல்ல இந்த வந்தே மாதரம் பாடலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில பாடினவர். அவர் வந்து சொன்னாரு, இந்த முதல் 2 பத்தி மட்டும்தான் எழுதியிருந்தாரு ஒரிஜினலா, பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாய் இந்த 2 பத்தி மட்டும்தான் எழுதியிருந்தாரு. ஆனா பின்னாடி ஆனந்தமடம்னு ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவலுடைய கதை போக்குக்கு தகுந்தபடி மீதி உள்ள ஸ்டான்ஸாவை அந்த நாவலுக்காக எழுதினார். அதுல வந்து பாரத மாதாவை வந்து துர்காவா வந்து வர்ணிச்சு எழுதியிருக்காரு பின்னாடி உள்ளதுல. அப்ப முஸ்லிம்கள் சொன்னாங்க, ஒரு இந்து மத பாடலா இருக்கிறத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் கேட்ட போதுதான் இந்த விவாதங்கள்லாம் வந்தது. அப்ப 2 ஸ்டான்ஸா மட்டும் வச்சுக்கிடும், ஏன்னா அது வந்து டோட்டலி நியூட்ரலா இருக்கு, அந்த 2 ஸ்டான்ஸா மட்டும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டது. இப்ப 6 ஸ்டான்ஸா வைக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்களே, புதுசா போடுறாங்களே, அப்ப இந்தியன் பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கினாங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ரூவல் வாங்கினாங்களா? இதெல்லாம் முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து கண்டிப்பா இந்த தேசிய பாடலை பாடணுமா? எனக்கு சொல்லப்பட்டது சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன். சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களா, அது ஒரு கைடன்ஸா, வச்சுக்கிறேன்னா வச்சுக்கங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா. அதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிப்ரவரியில இருந்து இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் திமுக அரசாட்சியில வந்து இந்த வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படவே இல்லை. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்லயும் பாஸ் பண்ணாம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் அனுப்பாம இந்த மீதி 4 ஸ்டான்ஸாவையும் திணிச்சதுங்கிறது வந்து ஒரு மத சார்புள்ளதா ஆயிடுச்சு இந்த பாடலே இன்னைக்கு வந்து. இதுதான் உண்மை. அப்ப இந்த பாடல்லாம் வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். இப்ப இவங்க முதல்ல வந்திருக்காங்க, புதுசா பதவிக்கு வந்திருக்காங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். 8 அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க நடக்கக்கூடாது. எல்லா அடியுமே வந்து நிதானமா இருக்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப தேவை. அவ்வளவுதான். விஜய் நிதானமாகத்தான் போறத பார்க்கிறோம். இது 2 நாள் தான் ஆயிருக்கு, நம்ம இன்னும் யூகிக்க முடியாது. நீங்க சொன்னது போல ஜோசியம் சொல்ல முடியாது, கரெக்ட் தான். ஆனால் எப்படி அதிமுக கட்சி வீக்கன் ஆகிறத பார்க்கவும், ஆனால் திமுக கூட்டணியும் வீக்கன் ஆகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. வெளியிலிருந்து தான் இடதுசாரிகளும் விசிகாவும் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் விசிகாவுக்குள்ளேயும் ஒரு கழகம் இருக்கு, எப்படியாவது அமைச்சரவையில் இடம்பெறணும், திருமாவர்கள் வரணும் அப்படின்னு பலருமே கோரிக்கைகளை வைக்கிறதும் பார்க்க முடியும். நமக்கான நேரம் கனிந்து வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க. இது பரிசீலிக்கப்படுமா, இல்ல காலப்போக்குல இன்னொரு 2 மாதங்களுக்குள்ளாகவோ இல்ல 1 மாதத்துக்குள்ளாகவோ தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறான்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது திமுகவினுடைய கூட்டணிக்கும் அது ஒரு பாதகமா தானே போய் முடியும். ஆமா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். எதுக்கு இப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும். நோபடி வாண்ட்ஸ் அன் எலெக்ஷன் இம்மீடியட்லி. இந்த கவர்மெண்ட் கவுந்துருச்சா இன்னொரு எலெக்ஷன் வரணும், அல்லது பிரசிடென்ட்ஸ் ரூல் வரணும். இந்த ரெண்டுமே வந்து எம்எல்ஏக்கள் யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பிரசிடென்ட் ரூல் வந்ததுன்னா அசம்பிளி வந்து அனிமேட்டட் சஸ்பென்ஷன், அவங்க எம்எல்ஏன்னு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆயிட்டு அந்த எம்எல்ஏவுடைய ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம் எதுவுமே இல்லாம இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால அல்லது எம்எல்ஏ பதவியே போறது எப்படி இருக்கும்? அதனால எல்லா கட்சிகளும் இப்ப இவருக்கு வந்து இவங்க சப்போர்ட் எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணல, விசிகா சப்போர்ட் பண்ணல, முஸ்லீம் சப்போர்ட் பண்ணல, அந்த காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலன்னே வைங்க தியரட்டிக்கலி. அப்ப மொத்தம் 5 8 13 சப்போர்ட் இல்லை, இவருக்கு வெறும் 107 தான் இருந்துச்சு. இவர் நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு போனார்னா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு சொல்லி வாக்கெடுப்பு வெளிநடப்பு பண்ணியிருப்பாங்க. வெளிநடப்பு பண்ணிட்டாதான் இவருக்கு 107 வச்சு ஏடிஎம்கே வெளிநடப்பு பண்ணாலும் சரி, டிஎம்கே வெளிநடப்பு பண்ணாலும் சரி, போதுமே 107 வச்சு ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடலாமே, அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அப்போ இன்னைக்கு அது நடக்கலைங்கும் போது
இது ஒருவேளை இந்த கவர்மெண்ட் கவுந்தாலும் கவுந்துடலாமோ, ஏன்னா பிஜேபிக்கு வந்து இவர் கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த காங்கிரஸோட சேர்ந்த உடனே அவங்களுக்கு அது பிடிக்கல. அப்ப பிஜேபி ஏதாவது நிச்சயம் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டை கவுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, இந்த அரசு கவிழக்கூடாது, அதுக்காக வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லி 3 பேருமே சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் லீகும் வெளியிலிருந்து ஆதரவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்து எந்த டிமாண்டும் பண்ணல. இப்போ திரும்ப வந்து அது மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க துணை முதல்வர்னு சொல்றீங்க, எழுச்சி தமிழர் முதல்வராகும் காலம் வந்து விட்டதுன்னு கூட தான் போட்டாங்க, ட்வீட் போட்டாங்க, அதையும் தான் போட்டாங்க. ஆமா, நான் வந்து 2 பேரும் வச்சுக்கிட்டு திருமாவளவன் வந்து துணை முதல்வர் கேட்டா அது கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் நான் நினைப்பேன். நான் ஜாஸ்தி தான். இது இஸ் மை பர்சனல் ஃபீலிங். அதுக்கப்புறம் திருமாவளவன் கட்சியில வந்து இன்னைக்கு முந்தி இருந்த மாதிரி அது ஒரு கற்கோட்டையாக இல்லை. அவங்க கட்சியை சேர்ந்த பல பேரே வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. எந்த ஒரு கட்சியிலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் பல குடும்பங்கள்ல வந்து புருஷன் ஒரு பக்கமும் பொண்டாட்டி இன்னொரு பக்கமும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வச்சுதான் சமாளிச்சு தான் போகணும். எல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம், எல்லாம் சேர்ந்ததுதான் அரசியல் கட்சி. அவ்வளவுதான். ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் களத்துல நேற்றே பதவியேற்பு விழாலே ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார் இல்லையா, மொத்தமாக கஜானாவை தொடச்சு வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. அதுக்கு முதல்வர் அரசியல், ஆமா, அது ஒரு அரசியல் பேச்சு. அது முதல்வருடைய பேச்சு அல்ல, அரசியல்வாதியின் பேச்சு. அது வந்து ஏன்னா கடன் இருக்குங்கிறது இவங்க இந்த எலெக்ஷன் ப்ராமிஸ்லாம் சொல்லும் போது இவங்களுக்கு தெரியாதா? அதான் அசம்பிளிலேயே சொல்லிட்டாங்க. பிப்ரவரியில வந்து பட்ஜெட் போடும்போதே தென்னரசு சொல்லிட்டாரு, நான் வந்து ஒரு பேங்க்ல போய் கடன் கேட்டேன்னா அவங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா எனக்கு கொடுக்கலாம், என்னுடைய கெப்பாசிட்டிக்கு, என்னுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு 50 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லலாம். நம்முடைய தமிழர்கள்ல சிவநாடார் வந்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர், HCLன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் கோடிக்கணக்கான ரூபாய்கள் ரொம்ப நம்ம எல்லாம் பெருமைப்படுத்த அளவுக்கு வளர்ந்திருக்கவங்க அவரு. இன்னும் ஒரு இது மாதிரி ஒரு 30-40 பேரை சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக சிவநாடார் சொல்றேன். சிவநாடார் போய் கடன் கேட்டாருன்னா அவங்க வந்து 300 கோடி வேணாலும் கொடுப்பாங்க, 500 கோடி வேணாலும் கொடுப்பாங்க. அவருக்கு அந்த ஒர்த் இருக்கு. அப்ப எது முக்கியம் கடன் வாங்குறதுக்கு? ஒர்த் இருக்கணும், திருப்பி கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லைங்களா? அதுதான் முக்கியம். அப்போ இந்த அரசுக்கு வந்து அந்த வல்லமை இருக்கு. ஏற்கனவே சொல்லி 29% என்னமோ டொமஸ்டிக் ப்ராடக்ட் இது இருக்குல்ல, அதுல வந்து 29% அதனுடைய மதிப்பில் 29% வரைக்கும் நினைக்கிறேன் கடன் கொடுக்கலாம். அந்த 29% அதான் வரம்புக்குள்ளதான் கடன் வாங்கியிருக்கும்னு முன்னாள் முதல்வர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஏறக்குறைய 29 போயிட்டீங்கல்ல, வரம்புக்கு பக்கத்துல போயிட்டீங்கல்ல, நிஜம்தான். இன்னைக்கு இவங்க 50,000 கோடி கடன் கேட்டாங்கன்னா கிடைக்காது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அதைத்தான் சொல்றாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இது எல்லாருக்கும் நல்லா தெரியணும், திராவிட முன்னேற்ற கழக அரசு வர்றதுக்கு முன்னாடி 2021ல இவ்வளவு கடன் கேட்டிருந்தாங்கன்னா கடன் கிடைச்சிருக்காது. இவங்க வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத வேகப்படுத்தினாங்க. இப்ப நீங்களும் நானும் வாங்குற எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கு. ஸ்டேட் ஜிஎஸ்டி வருமானம் வந்து ஸ்டேட்டுக்கு போகுது. அதே மாதிரி இது பல விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து வருமானம் வருது. இப்ப இந்த நிலத்தை எல்லாம் இது ரிஜிஸ்டர் பண்றோம், அந்த ஆபீஸ்ல இருந்து பணம் கட்டப்படுது, அது இவங்களுக்கு வருது. இது மாதிரி இவங்களுடைய வருமானத்தை வந்து இவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து நல்லா சொன்னாரு, நம்ம லீக்கேஜஸை இன்னும் நம்ம அடக்க முடியும், நாங்க லீக்கேஜஸ் ரொம்ப அடக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் இதுல சட்டமன்ற சொன்னார். யாரும் அதை எதிர்த்து எந்த வார்த்தையும் சொல்லலை. அப்ப இவங்க அது மாதிரி வந்து தேர் பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் வாஸ் குட். அவங்களுடைய இது நிதி மேலாண்மை நன்றாக இருந்தது. அதன் காரணமா தான் நிதி வளத்தை அவங்களால பெருக்க முடிஞ்சது. இப்ப நீங்களும் அதை தான் செய்யணும். அதை செய்யாம வந்து இது கஜானா காலி அப்படிலாம் பேசுறது ஒரு அரசியல்வாதியுடைய பேச்சு. அது மக்கள் வந்து விவரமான மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இவர் அரசியல், அதாவது இவர் கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற முடியாது. ஆனா அதுக்கு வந்து அவர் நேர்மையா சொல்லியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதை பாராட்டலாம். அப்படி சொன்னதை பாராட்டணும், கண்டிப்பா பாராட்டணும். அவர் அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம். அதை விட்டு கஜானா காலியா இருக்கு அதனாலதான் நான் கொடுக்க முடியலன்னு சொல்லி. உண்மை என்னன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் உடனடியாக நிறைவேற்றுகிற அளவிற்கு இவங்களுக்கு இன்னைக்கு அரசுடைய நிதி இல்லை. பொன்ராஜ் சொன்னாரு, அது தெரியாது, எந்த கால்குலேஷன் எனக்கு தெரியாது, ஆனா அவர் சரியா கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. இவங்க கொடுத்த வாக்குறுதி அத்தனை நிறைவேற்றணும்னா 20 லட்சம் கோடி ரூபாய் வேணும் அப்படின்னாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி என்னமோ அது பக்கத்துல வருது. 20 லட்சம் கோடி இவங்க ஆர்டர் 5 வருஷம் சேர்த்து அது எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே தங்கம் வாங்க வேண்டாம்னு மோடியே சொல்லிட்டாரு. இப்பதான் சொல்லியிருக்காரு மோடி இதுக்கு. ஆனா இது எல்லாம் வந்து இவருக்கு வசதி. நான் சொல்றது கேளுங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஐடில வந்து பயங்கரமா வந்து வேலை இழப்பு நடக்க போகுது. ஐடி சைடுல நம்முடைய இன்கம்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர இன்கம்ல பெரும்பாலான இன்கம் வந்து இந்த ஐடி பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து வர இன்கம். ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்ல, ஸ்டேட்ல உள்ள எக்ஸ்பெண்டிச்சரும் அவங்களால. இப்ப 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு பெங்களூர்லன்னு வைங்க, பெங்களூர்ல உட்காந்து. அவருக்கு வந்து அப்பா அம்மா அங்க இருக்காங்க, ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு பொண்ணு தங்கச்சி இருக்கு,
பையன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு பொறுப்பான ஒரு அண்ணன்கிற முறையில் எல்லாத்துக்கும் சேரணும்னு பார்ப்பாரு. அப்போ 50,000 கூட தன்னுடைய செலவெல்லாம் சுருக்கிக்கிட்டு 1,00,000 ரூபா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. அந்த 1,00,000 அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க, 1,00,000 மளிகை சாமான் வாங்குறாங்க, 1,00,000 வந்து குழந்தைய என்டர்டெயின்மெண்ட் செலவழிக்கிறாங்க. இது எல்லாத்துலயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஐடி ஜாப் போய்கிட்டே இருந்ததுன்னா இந்த வருமானங்கள் வந்து குறையும். இப்ப ஐடி ஜாப் சில ஐடி ஜாப் வச்சுன்னா ஐடி ஜாப் மட்டும் போகணும் கிடையாது. இப்ப 20 பேர் கொண்டு சென்னையிலயோ மதுரையிலயோ திருச்சியிலயோ ஒருத்தர் வந்து ஒரு ஐடி கம்பெனி நடத்துறாரு வைங்க. 20 பேர் தான் மொத்தமே அந்த கம்பெனியில, அவருடைய கம்பெனியில 20 பேர் எங்கேஜ் பண்ணும்போது அவர் 2 கார் எங்கேஜ் பண்ணுவார். 20 பேர் வச்சிருக்கும்போது அந்த 20 பேர் கம்மியாயிடுன்றீங்க. ஆமா, அந்த 20 பேரை பாக்குறதுக்குன்னு வர்றவங்க அந்த 20 பேரு இவங்களுக்கு எல்லாம் கேட்டர் பண்றது பக்கத்துல ஒரு டீ கடை வரும். இன்னைக்கு அந்த டீ கடை நசிச்சு போயிடும். 2 காருங்கிறது 1 கார் ஆயிரும். இது மாதிரி வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, தொடர் நிகழ்வு, தொடர் விளைவு, அது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இது எதனால இவருக்கு விஜய்க்கு சாதகமா போயிரும்னு சொல்றேன்னா, இவருக்கு வந்து ஒரு சாதகம் இருந்ததுல இபிஎஸ்க்கு கொரோனா வந்த உடனே கொரோனா தாங்க காரணம், இல்லைன்னா நான் என்னமோ பண்ணியிருப்பேன். நிர்மலா சீதாராமன் அதே தான் சொன்னாங்க. கொரோனா வந்ததுனால தான் நம்ம இந்திய பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி கண்டது. உண்மை என்னன்னா கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே 2019க்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சியில வந்து பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி காண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அது மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. அப்படி நடந்ததுன்னா விஜய் சொல்லுவார், நான் எவ்வளவு செய்யணும்னு நினைச்சேன், ஸ்டேட் இன்கமே கீழே போயிடுச்சு, உலகத்துடைய நிகழ்வுகள் நம்மளையும் பாதிச்சிருச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைச்சிடும். That's a fact. நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் எப்படி போகுது அப்படின்றத. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.